Hello friends, welcome to Kanaga Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு egg maggi எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல அடிகனமான ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கேன். அதை இதல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதல நாம வந்து காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து கேரட்டும் பீன்ஸும் சேர்க்கறேன். நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா குக் ஆகும். இதிலே நீங்க வந்து பட்டாணி சேர்க்கிறதுனா சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருக்குலையா, அத நல்லா ஊற வச்சு அது சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த 2 மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த நம்ம சேர்த்துறோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏனா நமக்கு மேகி மசாலாலே உப்பு இருக்கும். அதனால வந்து அதுக்கு உப்பு தேவையில்ல. கம்மியான அளவுக்கு மட்டுமே உப்பு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்காக சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து 6 பார் அளவுக்கு மேகி நூடுல்ஸ் செய்றேன். அதுக்கு தண்ணி வந்து பாத்தீங்க அப்படினா வந்து 600 மில்லி, அதாவது 1/2 லிட்டருக்கு ஒரு 100 மில்லி எக்ஸ்ட்ரா வந்து நான் சேர்த்திருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படினா குழஞ்சிரும். அதுக்காக இப்போ அது வந்து குக் ஆயிட்டு இருக்கு. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதிலே நல்லா வேகட்டும். மேகி மசாலா வந்து பிரிச்சாச்சு. மசாலா பாக்கெட்ஸ்லாம் வந்து நம்ம அந்த தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இத மாதிரி பாரை நல்லா உடைச்சு விட்டுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். உங்களுக்கு கலர்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெஜிடபிள்ஸும் ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு. இந்த கேரட் பீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு குக் ஆயிடும். அதில இருந்த மசாலாவை நான் இதல கலந்துட்டேன். அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதிக்கும்போது நாம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நாம இதல ஊத்துனோனே அது அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு உதிரா வந்து சேர்ந்துரும். உங்களுக்கு அந்த அதில வந்து முட்டை இருக்குறதே தெரியாது. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நான் எடுத்துர்க்க மேகிக்கு நான் வந்து 2 முட்டை வந்து சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா இன்னொன்னு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா நல்லா mix பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து பெரிய பீசஸா இருக்கதும் குட்டி பீசஸா உங்களுக்கு பிரிஞ்சு போகும். இப்போ நாம மேகியை சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறமே நல்லா கலரி விடணும். அது வந்து தண்ணி வந்து நல்லா ஃபுல்லா அதுல வந்து முழுகணும். தண்ணில வந்து அந்த நூடுல்ஸ் முழுகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு குக் ஆயிடும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்க அப்படினா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். தண்ணி அதிகமா வச்சிராதீங்க. அதிகமா வச்சீங்க அப்படினா ரொம்ப கொழகொழன்னு போய்டும். இப்போ ஓரளவுக்கு நூடுல்ஸ் வந்து வெந்திருச்சு. தண்ணி வந்து கம்மியா இருக்கு பாருங்க. இப்படியே நீங்க வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படினா கரெக்ட்டான பதத்துல கிடைச்சிரும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படினா அடி பிடிச்சிரும். இப்போ நம்மளோட எக் மேகி ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சம்
பச்சை கொத்தமல்லி போட்டு இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.